நாங்கள் இப்படி ஒரு வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு ஜூவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூவை தான் நாங்கள் போனோம். அப்போ பார்த்தா பயங்கர கூட்டம். கார் பார்க்கிங்கில் இவ்வளோ கார் நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் பார்க் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக வாக் பண்ணி போயிட்டுருந்தோம். இதுதான் நம்ம வந்து டிக்கெட் வாங்குகிற இடத்துல ஜீப்ராவாக படம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஜீப்ராலேயும் ஒவ்வொருத்தங்க நின்று பொறுமையாக டிக்கெட் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸு வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஜீப்ரா மாதிரி அந்த ஜூ பூரா வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஜீப்ரா தான் நிறையா நம்ம ஊர் யானை மாதிரி அங்கே சிலையாக நிற்க வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு கொரில்லா ஃபஸ்ட்டு ஒரு கொரில்லா தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு ஒரு வீடு இருந்துச்சு. அந்த மாதிரி அது வீட்டுக்குள்ளே போய் அங்கே நம்ம முருங்கலை உருவுற மாதிரி எல்லா இலையவும் பிடுங்கி வச்சேன். அதை வந்து உருவிட்டே கிடந்துச்சு அந்த கொரில்லா. எல்லா சில்ட்ரன்ஸும் அதே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சஃபாரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் லைனில் தள்ளி தள்ளி ஒவ்வொருத்தங்களுக்கும் கேப்பு பாருங்கள். ஒருத்தங்க நெருக்கடி இல்லாமல் எல்லாமே குழந்தைங்க தான். இந்த ப்ராமு இதை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. ப்ராம்க்குன்னு நம்ம கார் பார்க்கிங் மாதிரி ப்ராம் பார்க்கிங்னு ஒரு ஏரியா இருந்துச்சு. அதில் கொண்டு போய் இந்த ப்ராமெல்லாம் நிற்க வச்சுட்டு இந்த தான் சஃபாரி வண்டி 4 கோச் இருந்துச்சு. அதில் இந்த சஃபாரி வண்டி மாதிரி ஒரு 10-15 வண்டி இருந்துச்சு. நாங்கள் ஒரு இதில் டிக்கெட் போட்டு ஏறி அப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். சைடில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். கிராஸு ரொம்ப பெரிய இடம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மான், அப்புறம் இந்த மாதிரி பாண்டுலெல்லாம் டக்கு, ஹிப்போபொட்டாமஸு எல்லாமே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஆஸ்ட்ரிச்சு, மான், இந்த மாதிரி நிறைய. இங்கே பாருங்கள், ரைனாசரஸ். இது வந்து ரைனோலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தள்ளி இருந்ததெல்லாம் மான். அந்த மாதிரி மான், ஜீப்ரா இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. நம்ம குதிரை புல் மேயும்ல, அதுக்கு உட்காந்துருக்கும்ல. மாடெல்லாம் புல் மேயிற இடத்துல உட்காந்துருக்கும்ல, அந்த மாதிரி அது பாட்டுக்கு உட்காந்துருந்துச்சு. இது வந்து ஹிப்போபொட்டாமு. இது வந்து ரைனோசரஸ், கொம்பு இருக்குல்ல, இது வந்து புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி புல் தான் திங்கும் போல் அந்த ரைனாசரஸும். இதெல்லாம் மான். இந்த மான் தான் நம்ம மாடு சைஸில் இருக்குது. மானே நீளமான கொம்பு வச்சுருக்கு. இது ஜிராஃபு. இருக்கிறதுலே உலகத்திலே இல்லை டாலஸ்ட் ஜிராஃப் இது தானா. அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அப்படி இந்த மாதிரி லாங் ஹார்ன் வந்து பெருசாக இருக்கிற மான்களை பார்த்தோம். அப்புறம் அந்த மாதிரி ஜிராஃபு இதெல்லாம் மான். ஆக்சுவலாக நம்ம மாடு சைஸில் இருக்குது இந்த மான். அப்படி நடந்து போச்சுன்னா நம்ம மாடு ரோட்டில் எப்படி போகும் அந்த மாதிரி போகுது. இங்கே பாருங்கள், ஆஸ்ட்ரிச் ஒன்று துரத்துச்சு. அதை நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதே மாதிரி இது வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். சும்மா அந்த சிப்ஸு அந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மங்கிலாம் பார்த்தோம். அதுக்கெல்லாம் ஓட்ஸ் தூவி விட்டுருந்தாங்க. அது ஒவ்வொரு ஓட்ஸாக பொறுக்கி தின்னுகிட்டே இருந்துச்சு. இந்த மங்கி கீழே நிறைய ஓட்ஸ், நம்ம பொரியடலையே தூவி விடுற மாதிரி அவங்க ஓட்ஸை தூவி விட்டுருந்தாங்க. அதை ஃபுல்லும் இந்த மங்கி ஒன்றா பறக்கி சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நாங்கள் இந்த சிங்கம் இருக்கிற இதுக்கு ஏரியாவுக்கு வந்தோம். அப்படி சிங்கத்தை வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா